ஓம் நம சிவாய. நாம இப்போ ரிஷிகேஷிலிருந்து கேதார்நாத் பத்ரிநாத் போற வழியில இருக்க வசிஷ்டர் வந்து தவம் செய்த குகைக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த வசிஷ்டர் குகை ரிஷிகேஷிலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. புனிதமான கங்கை ஆற்றின் கரையோரத்துல தாங்க இந்த வசிஷ்டரோட குகை அமைஞ்சிருக்கு. வசிஷ்டர் தவம் செய்த குகை. ஓம் நம சிவாய. இந்த குகையில் தான் வசிஷ்டர் வந்து தவம் செய்தாருங்க. அந்த குகையை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே வந்து நம்ம அந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துல வந்து நம்ம அமர்ந்து தியானம் பண்ணலாங்க. Shivaya, Om Shivaya, Om Namah Shivaya, Om Namah 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 Shivaya. Shivaya, Namah Shivaya, Om Namah Shivaya, Om Shivaya.
இந்த சுவாமி பேர் வந்து சைத்தன்ய சுவாமி. இவர் வந்து 105 வயசு வரையும் இங்கே தான் இருந்தார். 2022 ஜீவ சமாதி ஆகியிருக்காரு. இந்த சுவாமிஜியோட பேர் வந்து ஸ்ரீ சுவாமி புருஷோத்தமனந்த் ஜி மகாராஜ். இவர் தான் வந்து 1928 இந்த வசிஷ்டர் குகைக்கு வந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் சுவாமிஜி இங்கேயே தங்கி சுவாமிக்கு வந்து பூஜைகள் ஆராதனைகள் செஞ்சு ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கு முன்னாடி அதாவது 1928க்கு முன்னாடி இவர் வந்து ராமகிருஷ்ணா மடத்தில் இருந்திருக்காருங்க. ராமர் கோயில் சேஜர் முன்னாடி அதுகிட்ட மாடு இருந்தது காமாஜன். அது என்ன கேட்டாலும் வந்துடும். எல்லாருக்கும் சாப்பாடு வேணா ஒரு படை கேட்டா கூட வரும். காமதேனு அவர்கிட்ட தான் இருந்த வசிஷ்டர் கிட்ட தான் இருந்திருக்கு. சேஜ் வந்தாரு. சேஜர் முன்னாடி ராஜாவா இருந்தாரு. விசிட் பண்ணாரு. நல்லா சாப்பிட விருந்தாரு. கேள்விப்பட்ட மாடுல இருந்து காமதேவன் தெரிஞ்சு அது கேட்டாரு. மாடு தர முடியாமட்டு பார்த்தா முடியாதுன்னு சொன்னாரு. திரும்ப கேட்டாரு. நிறைய மாடு நிறைய மாடு தரேன் தங்க தரேன்ட்டு. அதுக்கப்புறமா ஒத்துக்குவேன். அதுக்கப்புறம் பேசுறதே நடந்தது. சரி ஃபோர்ஸ் பண்ணி என் மாடு குடி போயிருந்தாரு. மாடு சொல்லிச்சு என்னைய வீட்டியான்ட்டு. அப்போ முடிஞ்சா ஒரு ஆமை குட்டி வாசா மொத்த ஆமை குட்டி வந்து ஆர்மியா ஃபுல்லா முடிஞ்சிச்சு. ரெண்டு பசங்க தான் போக சொல்லிட்டு ஹிமா மேல கவனம் பண்ணாரு. தம்பி கிட்ட அந்த கோதோட ஆயுதம் கட்டிட்டு நேரா கிட்ட போய் அட்டாக் பண்ண போனாரு. பிரம்மதன் வச்சு எல்லா காட் வெப்பனும் யூஸ் பண்றாரு. அதை திரும்ப அப்படி திரும்ப போய் திரும்ப மகரிஷி திரும்ப போய் மகரிஷியா வரணும்னு போனாரு.